வணக்கம் மாணவர்களே. இந்த வீடியோவில் 10ஆம் வகுப்பு கணிதம் அலகு 3 இயற்கணிதம் இதில் பயிற்சி 3இல் 1ல் 3வது கணக்கு பார்க்க போகிறோம். என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. தாத்தா, தந்தை மற்றும் வாணி ஆகிய மூவரின் சராசரி வயது 53. அதுக்கடுத்து பாருங்க, தாத்தாவின் வயதில் பாதி, தந்தையின் வயதில் 3இல் 1 பங்கு மற்றும் வாணியின் வயதில் 4இல் 1 பங்கு. இவற்றின் கூடுதல் 65. 4 ஆண்டுகளுக்கு முன் தாத்தாவின் வயது வாணியின் வயதை போல் 4 மடங்கு எனில் மூவரின் தற்போதைய வயதை காண்க. 3 பேர் இருக்காங்க இல்லையா? யாராரு? தாத்தா, தந்தை, வாணி 3 பேர் இருக்காங்க. 3 பேர்த்தோட தற்போதைய வயதை கண்டுபிடிக்கணும். நமக்கு புக்குக்கு பின்னால் ஆன்சர் பார்த்தோம்னா முதல்ல வாணியோட வயசு கொடுத்துருப்பாங்க, அதுக்கடுத்து தந்தையோட வயசு கொடுத்துருப்பாங்க, அதுக்கடுத்து தாத்தாவோட வயசு கொடுத்துருப்பாங்க. அதனால நம்ம எப்படி எடுத்துருக்கோம் பாருங்க. வாணி, தந்தை மற்றும் தாத்தா ஆகியோர்களின் தற்போதைய வயதுகள் முறையே என்ன எடுத்துக்கிட்டோம்? எக்ஸ், ஒய் மற்றும் இசட் எடுத்துக்கிட்டோம். அப்ப வாணியோட வயசு எக்ஸ், தந்தையோட வயசு ஒய், தாத்தாவோட வயசு இசட். சரியா? இப்ப முதல் பாயிண்ட் பாருங்க. இதுல இருந்து தான் நம்ம முதல் சமன்பாட்டை உருவாக்க போறோம். 3 பேற்றோட வயதுகளின் சராசரி எவ்வளவு? 53. அப்போ வாணியோட வயசு எக்ஸ், தந்தையோட வயசு ஒய், தாத்தாவோட வயசு இசட். இதோடைய சராசரின்ட்டாங்க. அப்ப நம்ம 3 கொண்டு வகுக்கணும். 3 பேர்த்தோட சராசரி 3 பேர்த்து வயசையும் கூட்டி 3 கொண்டு வகுக்கணும். அதான் சராசரி. சராசரி என்னவாக இருக்கு? 53ஆக இருக்கிறது. இப்ப பாருங்க, எக்ஸ் பிளஸ் ஒய் பிளஸ் இசட் ஈக்குவல் டு 53. இந்த 3 வகுத்துல இருக்கு, இங்க வந்தா பெருக்கலா மாறும். அப்ப பாருங்க, எக்ஸ் பிளஸ் ஒய் பிளஸ் இசட் ஈக்குவல் டு பெருக்குங்க. 3 9, 3 5 15, 151. இதான் முதல் சமன்பாடு. இப்போ நம்ம 2வது சமன்பாடு போறோம். இங்க பாருங்க, இங்க இருந்து ஆரம்பிக்குது. தாத்தாவின் வயதில் பாதி, பாதின்னா 1/2, 2 கொண்டு வகுக்கணும். தாத்தாவோட வயசு என்ன? இசட் இல்லையா? அப்போ இசட்ல பாதி, இசட்ல பாதி, இசட்டில் பாதி. அப்ப இல்லுன்னா பெருக்கல், அதனால 1/2 கூட்ட போறோம் இல்லையா? அதுக்கு அடுத்து பாருங்க, தந்தையின் வயதில் 3இல் 1 பங்கு, 3இல் 1 பங்கு. தந்தையோட வயசு என்ன? ஒய். அப்போ ஒய்யில 3இல் 1 பங்கு, ஒய்யில் இல்லுன்னா பெருக்கல், 3இல் 1 பங்குன்னா 1/3. பாருங்க, 3ல 1 பிளஸ். அதுக்கு அடுத்து பாருங்க, வாணியின் வயதில் 4இல் 1 பங்கு. வாணியோட வயசு என்னது? எக்ஸ். இதுல 4இல் 1 பங்கு அப்படின்னா 1/4. இது எல்லாத்தையும் கூட்டினா எவ்வளவு வருதுன்னு சொல்லியிருக்காங்க? 65. அப்போ இந்த இடத்துல 65. இதான் முக்கியமானது. பாருங்க, இப்ப இது எல்லாத்தையும் பெருக்கிடலாமா? 1 இசட் பெருக்குனா இசட்/2 பிளஸ் 1 ஒய் பெருக்குனா ஒய்/3, எக்ஸையும் 1 பெருக்குனா எக்ஸ்/4. இது எதுக்கு சமமா இருக்கு? 65க்கு சமமாக இருக்கிறது. இப்ப பாருங்க, இங்க பகுதியில 2 3 4 இருக்கு. இதுக்கு நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா எல்சிஎம், மீச்சிறு பொது மடங்கு கண்டுபிடிச்சு இதெல்லாம் நம்ம நீக்கணும். அப்போ இந்த இடத்துல பாருங்க என்னென்ன இருக்கு? 2 3 4. 2வது பாருங்க, 2 2 2, 3 வகுக்க முடியாது, 2 2 4. திரும்ப 2வது பாருங்க 1, இந்த இடத்துல 3 அப்படியே வந்துடும், 2 2. இப்போ 3வது பாருங்க 1 1 3. இப்ப பாருங்க 2 2 4, 4 3 12. அப்போ நமக்கு பகுதியில் என்ன வரணும்? 12 வரணும். அப்படி இல்லைன்னா இந்த எல்சியத்தை கொண்டு பெருக்கிடணும். 2 2 4 4 3 12 வந்திருக்கா மீசியமா? இதை கொண்டு பெருக்கிடணும். பெருக்கலாமா? 12ஆல் இருபுறமும் பெருக்க, 12ஆல் இருபுறமும் பெருக்க, பெருக்கிடலாமா? அப்ப பாருங்க, இங்க z/2 இருக்கு, நம்ம 12 கொண்டு பெருக்கணும். பிளஸ் y/3 இருக்கு, நம்ம 12 கொண்டு பெருக்கணும். பிளஸ் x/4 இருக்கு, நம்ம 12 கொண்டு பெருக்கணும். ஈக்குவல் டு 65 இருக்கு, நம்ம 12 கொண்டு பெருக்கணும். பெருக்கிட்டோமா? இப்ப பாருங்க, இதை கேன்சல் பண்ணுங்க. 2 2, 6 2 12, 1 3 3, 4 3 12, 1 4 4, 3 12. முதல்ல எக்ஸ் எழுதிருவோமா? எக்ஸையும் 3 பெருக்குனா 3x. ஒய் பாருங்க, 4 ஒய்யும் பெருக்குனா 4y, 6 இசட்டையும் பெருக்குனா 6z. இப்ப எதை பெருக்க போறோம்? 65ஐயும் 12ஐயும் பெருக்க போறோம். 65ஐயும் 12ஐயும் பெருக்குனா 780 வரும். 780. இதான் என்னது? நமக்கு தேவையான 2வது சமன்பாடு. 2 சமன்பாடு தான் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். திரும்பி நம்ம கணக்கு போலாமா? இது வரைக்கும் நம்ம முடிச்சிட்டோம். இப்ப பாருங்க, 4 ஆண்டுகளுக்கு முன் தாத்தாவின் வயது வாணியின் வயதை போல் 4 மடங்கு. பாருங்க, 4 வருஷத்துக்கு முந்தி
இப்போ நீங்க 10வது படிக்கிறீங்க இல்லையா? உங்களுக்கு வயசு எத்தனை இருக்கும்? 14 அல்லது 15 வயசா இருக்கும். நம்ம 15 வயசுன்னு எடுத்துக்கலாம். 4 வயசுக்கு முன்னால உங்களுக்கு வயசு என்ன? 4 வருஷத்துக்கு முன்னால உங்களுக்கு வயசு என்ன? 11. எப்படி கண்டுபிடிச்சீங்க? 15ல இருந்து 4 கழிச்சிட வேண்டியதுதான் இல்லையா? அதே மாதிரி இப்ப பாருங்க, தாத்தாவோட வயசு இப்ப நம்ம என்ன எடுத்திருக்கோம்? இசட்ன்னு எடுத்திருக்கோம். அப்போ 4 வருஷத்துக்கு முந்தைய அவருக்கு வயசு என்ன இருக்கும்? இந்த இசட்ல இருந்து 4 கம்மியா இருக்கும். அப்போ இந்த இடத்துல என்னது? இசட் மைனஸ் 4 ஈக்குவல் டு வாணி பாருங்க. வாணியோட வயசு என்னது? எக்ஸ். இப்ப எக்ஸ் 4 வருஷத்துக்கு முன்னால என்னவா இருந்திருக்கும்? அந்த எக்ஸ்ல இருந்து 4 கம்மியா இருக்கும். இது வந்து எத்தனை மடங்கு பாருங்க? 4 ஆண்டுகளுக்கு முன் தாத்தாவின் வயது என்ன? இசட் மைனஸ் 4. இது எதுக்கு சமமா இருக்கு? வாணியின் வயதை போல் 4 மடங்கு. அப்போ வாணியோட வயசு எக்ஸ் மைனஸ் 4. இது எத்தனை மடங்கு? 4 மடங்கு 4 கொண்டு பெருக்கணும். சரியா? இது சுருக்கிட்டோம்னா நமக்கு தேவையான சமன்பாடு 3வது சமன்பாடு கிடைச்சிரும். இசட் மைனஸ் 4 ஈக்குவல் டு 4 உள்ள பெருக்க 4 எக்ஸ் நாங்க 16. சரியா? எக்ஸ் எந்த பக்கம் கொண்டு வாங்க? மைனஸ் 4 எக்ஸ் இசட் இங்கே தான் இருக்கு பிளஸ் இசட் ஈக்குவல் டு மைனஸ் 16. இது மைனஸ் 4 இங்க வந்தா பிளஸ் 4ஆ மாறும். இப்ப பாருங்க, மைனஸ் 4 எக்ஸ் பிளஸ் இசட் ஈக்குவல் டு மைனஸ் 16 பிளஸ் வேற வேற குறி கழிக்கணும். கழிச்சா 12. பெரிய நம்பர் மைனஸ் மைனஸ் 12. இதான் என்னது? நமக்கு தேவையான 3வது சமன்பாடு. இப்ப பாருங்க, 3 சமன்பாடுகளை உருவாக்கிட்டோம். இந்த சமன்பாடு பாருங்க, ஒய் இல்ல, நமக்கு வேலை மிச்சம். அப்ப என்ன செய்ய போறோம் அப்படின்னா, முதல் 2 சமன்பாடை எடுத்துக்கிட்டு நம்ம ஒய்யை நீக்க போறோம். பாருங்க, இங்க ஒய்யோட கெழு 4, இங்க ஒய்யோட கெழு என்ன இருக்கு? 1. அப்போ இங்க என்ன வரணும்? 4 வரணும். அப்ப எதை 4 கொண்டு பெருக்க போறோம்? இந்த முதல் சமன்பாட்டை 4 கொண்டு பெருக்க போறோம். 1வது சமன்பாட்டை 4 கொண்டு பெருக்கலாமா? என்ன வரும் பாருங்க, இந்த இடத்துல 4 கொண்டு பெருக்கினா 4x, 4 கொண்டு பெருக்கினா 4y, 4 கொண்டு பெருக்கினா 4z. பாருங்க, 4x பிளஸ் 4z, இந்த இடத்துல 4x 4y 4z ஈக்குவல் டு இங்க என்ன இருக்கு பாருங்க, 159. இந்த 159 4 கொண்டு பெருக்கும்போது 636 வரும். 636. இந்த 2வது சமன்பாட்டை எடுத்து நம்ம அப்படியே எழுதலாம். எந்த மாற்றமும் இல்லை, அப்படியே எழுதிடலாமா? என்ன இருக்கு? 3x பிளஸ் 4y பிளஸ் 6z ஈக்குவல் டு 780. சரியா? இப்போ இந்த இடத்துல நம்ம குறியை மாத்திரலாம். பாருங்க, மாத்தினாதான் கேன்சல் பண்ண முடியும். பிளஸ் இருக்கு மைனஸ், பிளஸ் இருக்கு மைனஸ், பிளஸ் இருக்கு மைனஸ், பிளஸ் இருக்கு மைனஸ். இப்போ பாருங்க, பிளஸ் 4y மைனஸ் 4y கேன்சல். நம்ம மாத்திர குறியை தான் பார்க்கணும். நம்ம மைனஸ் தான் மாத்திருக்கோம். இப்போ பாருங்க, 4xல 3x கழிச்சா ஒரே ஒரு எக்ஸ். அதுக்கு அடுத்து பாருங்க, 4z மைனஸ் 6z வேற வேற குறி. அப்ப 6ல 4 கழிச்சா 2. பெரிய நம்பருக்கு மைனஸ் இருக்கு, அதனால மைனஸ் 2. நம்ம மாத்திர குறியை தான் பார்க்கணும். 2z ஈக்குவல் டு 780ல இருந்து 636 கழிக்க போறோம். ஏன்னா இது பிளஸ் இது மைனஸ். கழிச்சலாம 10, 10ல 6 கழிச்சோம்னா 4. இந்த இடத்துல 7 இருக்கும், 7ல 3 கழிச்சோம்னா 4, 7ல 6 கழிச்சா 1. இதான பெரிய நம்பர், அதனால மைனஸ் 144. இது வந்து சமன்பாடு என்ன எடுத்துக்கலாம்? நம்ம 4ன்னு எடுத்துக்கலாமா? இது வந்து 4வது சமன்பாடு. இப்ப பாருங்க, இங்கேயும் xz, இங்கேயும் xz. அப்ப நம்ம என்ன செஞ்சுக்கலாம்? ஏதாவது ஒன்றை நீக்கிடலாமா? இசட்டை நம்ம நீக்கிடலாமா? பாருங்க, இங்க இசட்டோட கெழு 2, இங்க இசட்டோட கெழு 1 இருக்கு. அப்ப இதை என்ன செய்யணும்? 2 கொண்டு பெருக்கணும். பெருக்கி எழுதுவோமா? 3வது சமன்பாட்டை நம்ம பெருக்க போறோம். எதை கொண்டு? 2 கொண்டு பெருக்கி இந்த இடத்துல எழுதுறோம். பாருங்க, 2 கொண்டு பெருக்கினா என்ன வரும்? மைனஸ் 8x. 2 கொண்டு பெருக்கினா பிளஸ் 2z. இங்க 2 கொண்டு பெருக்கினா மைனஸ் 24. சரியா? இப்ப பாருங்க, நம்ம குறியே மாத்த வேணா கேன்சல் ஆயிரும். மைனஸ் 2z பிளஸ் 2z கேன்சல். இந்த இடத்துல பாருங்க, எக்ஸ் மைனஸ் 8x, ஒரு எக்ஸ் மைனஸ் 8x வேற வேற குறி. அப்ப 8ல 1 கழிச்சா 7, பெரிய நம்பர் மைனஸா மைனஸ் 7x ஈக்குவல் டு இது ரெண்டும் ஒரே குறி. ஒரே குறினா கூட்டணும். கூட்டினா என்ன வரும் பாருங்க, 8 6 1 168. எதோட மதிப்பு? மைனஸ் 7x ஈக்குவல் டு மைனஸ் 107. ஒரே குறினா கூட்டி அதே குறியை போடணும். அப்ப நமக்கு எக்ஸ் தானே வேணும். பாருங்க, எக்ஸ் ஈக்குவல் டு இந்த இடத்துல பாருங்க, மைனஸ் 7 இங்க வந்தா வகுத்துல மாறும், பிளஸ்ல மாறும்னு சொல்லக்கூடாது. இது பெருக்கல் இருக்கு, அங்க போய் குறி மாறாம வகுத்துல போகும்.
மேலே என்ன வந்துடும் -168. இங்கே -168 -7 இங்கே வந்தால் வகுத்தலாம் மாறும். இப்போ பாருங்க மைனஸ் மைனஸ் கேன்சல். ஓரேழா 7, ஈரேழா 14, 16ல் ஈரேழா 14, மிச்சம் 2 இங்கே வந்து 28, 4 28. அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 24. எக்ஸ்ன்றது யாரு? வாணி. வாணியோட வயசு என்ன? 24. கண்டுபிடிச்சிட்டோமா? இப்போ நம்ம என்ன செய்யலாம்? இந்த எக்ஸோட மதிப்பை கொண்டு போய் எதில் பிரதிடலாம்? 3ல் பிரதிடலாமா? இங்கே இருக்கு பாருங்க. 3ஆம் சமன்பாட்டில் பிரதிட்டோம்னா நமக்கு ஈஸியாக இன்னொன்று கிடச்சிரும் பாருங்க. எக்ஸ் ஈக்குவல் டு 24 என சமன்பாடு 3ல் பிரதியிட. எதில் பிரதியிட போகிறோம்? 3ஆம் சமன்பாட்டில் பிரதியிட போகிறோம். 3ஆம் சமன்பாடு இங்கே இருக்கு பாருங்க, கீழே இந்த இடத்துல இருக்கு பாருங்க. -4 அப்படியே வந்துடும். எக்ஸுக்கு பதிலாக 24 ப்ளஸ் இசட் அப்படியே வந்துடும் ஈக்குவல் டு -12. மைனஸ் ப்ளஸ் மைனஸ் மைனஸு 4 24 96 ப்ளஸ் இசட்டு ஈக்குவல் டு -12. இசட் ஈக்குவல் டு -12. இது -96, இங்கே வந்தால் +96. அப்போ இசட் ஈக்குவல் டு கழிச்சு இல்லாமல் 96ல் 12 கழிக்க போகிறோம். 6ல் 2 கழிச்சோம்னா 4, 9ல் 1 கழிச்சா 8, 96ல் 12 கழிச்சா 84. யாரு? இசட். இசட் யாரு? தாத்தா. தாத்தாவோட வயசு 84. நான் யாரது கண்டுபிடிக்கணும்? தந்தையோட வயசு ஒய்யை நம்ம கண்டுபிடிக்கணும். எதை கொண்டு போய் எங்கே பிரதியிடலாம் பாருங்க. இந்த இதில் பிரதியிடலாமா? 1ஆம் சமன்பாட்டில் பிரதியிட போகிறோம். எதை பிரதியிட போகிறோம்? எக்ஸ் ஈக்குவல் டு 24, இசட் ஈக்குவல் டு 84 என சமன்பாடு 1ல் பிரதியிட. 1ஆம் சமன்பாட்டில் நம்ம பிரதியிட போகிறோம். பிரதியிடலாமா? இங்கே இருக்கு பாருங்க. எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் இசட் ஈக்குவல் டு 159. எக்ஸோட மதிப்பு 24, ஒய் தான் கண்டுபிடிக்க போகிறோம். ப்ளஸ் இசட்டோட மதிப்பு 84 ஈக்குவல் டு 159. 24 84 கூட்டினா 108 ப்ளஸ் ஒய் ஈக்குவல் டு 159. அப்போ ஒய் ஈக்குவல் டு 159. இங்கே வந்தால் -108 மாறும். அப்போ ஒய் ஈக்குவல் டு கழிச்சிடலாமா? 9ல் 8 கழிச்சா 1, 5ல் 0 கழிச்சா 5, 1ல் 1 கழிச்சா 0 வந்துடும். 159ல் 108 கழிச்சா 51. யாருக்கு வயசு? தந்தைக்கு வயசு. எல்லாத்தையும் நம்ம கண்டுபிடிச்சோம். கீழே எழுதலாமா? தேர்ஃபோர் இந்த இடத்துல வாணியின் வயது, வாணியின் வயது எத்தனை? எக்ஸ் தானே வாணியோட வயது எடுத்திருந்தோம். எத்தனை கண்டுபிடிச்சிருக்கோம்? 24 ஆண்டுகள். 24 ஆண்டுகள். சரியா? அதுக்கு அடுத்தது தந்தையின் வயது. தந்தையின் வயது வந்து நம்ம ஒய்ன்னு எடுத்திருந்தோம் இல்லையா? ஒய்யோட மதிப்பு என்ன கண்டுபிடிச்சிட்டோம்? 51. அப்போ 51 ஆண்டுகள். அதுக்கு அடுத்தது கடைசியில் தாத்தாவின் வயது. தாத்தாவோட வயசை நம்ம என்ன எடுத்திருந்தோம்? இசட்னு எடுத்திருந்தோம். அப்போ இசட்டோட மதிப்பு என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? 84. சரியா? 84 ஆண்டுகள். அப்போ வாணி, தந்தை, அப்படி தாத்தா இவங்களுடைய வயதுகள் முறையே எத்தனை? 24, 51, 84. சரியா? அவ்வளோதான். இந்த கணக்கு முடிந்தது. நன்றி.